இங்க இந்த அம்மா காலேஜ் கேண்டீன்ல கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க உட்காந்துட்டு இருந்த பணக்கார மையம் மேல சிந்திடுது. அவங்கள அத்தனை பேத்துக்கு முன்னாடி இவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வயசுல மூத்தவனும் கூட பார்க்காம வாய்க்கு வந்ததை திட்டுறானுங்க. இவங்களும் தெரியாம பண்ணிட்டு தம்பி நானே தொடச்சு விடுறேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த திமிரு பிடிச்சுவன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நீ ஒன்னும் தொடக்க வேணாம், அங்க உட்காந்து 1 2 எண்ணிட்டு இருக்குல்ல உன்னோட குழந்தை, அதை வந்து கிளீன் பண்ண சொல்லி இல்லன்னா அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டு மிரட்டுறான். அந்த அம்மாவும் நானே தொடக்கிற தம்பின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனா அந்த திமிரு பிடிச்சுவன் கொஞ்சம் கூட மனசை மாத்திக்க மாட்டான். இவ்வளவு நேரம் அந்த அம்மாவை திட்டிட்டு இருந்தவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இதெல்லாம் ரொம்ப ஓவரான்னு சொல்றானுங்க. ஆனா இவன் அவனுங்க கிட்டயே நான் அப்படிதான்டா பண்ணுவேன் என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறான். அவங்களும் அழுதுகிட்டே நின்று அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எந்திரிச்சு அவங்கள அசிங்கமா திட்டிடுறான். இதை பார்த்து அந்த குட்டி பாப்பாக்கே புரிஞ்சிடுது. அங்க இருக்க துணியை எடுத்துட்டு டேபிள துடைக்க அந்த பாப்பா வரா. அப்ப கேண்டீன்ல உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பையன் அந்த பாப்பாவை நிப்பாட்டிட்டு அவன் எந்திரிச்சு வரான். இந்த பைத்தியக்காரனும் அந்த பையனை பார்த்து தேவையில்லாம அனாமத்த அடி வாங்கி செத்துடாதான் சொல்றான். அப்ப பக்கத்தால இருந்த தட்டை எடுத்து மூஞ்சிலே அடிச்சிடறான். ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பணக்கார பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சும்மா போன ஹீரோ பையில பிடிச்சி ஒம்பளுத்து அடிச்சிருப்பானுங்க. அப்ப அங்க பதிலுக்கு எதுவுமே பண்ணிருக்க மாட்டான், அடி வாங்கிட்டு வந்திருப்பான். சோ அத மனசுல வச்சுட்டு தான் இவனை போட்டு பொழந்துடுறான்.